எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சனா. இது உங்க சனா டாக். இன்னைக்கு நான் எந்த புக் உங்ககிட்ட பேசுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அராத்து அவர்களால எழுதின பொண்டாட்டி அப்படின்ற ஒரு நாவல் தான். அராத்து இந்த இலக்கிய சூழல்ல நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நெறைய பேர் மேல்டாப்பா இருக்கிற எழுத்தாளர்கள மட்டும் நம்ம நெறைய படிச்சுட்டுருக்கோம். எஸ். ராமகிருஷ்ணன் ஆகட்டும், ஜெயமோகன் ஆகட்டும். அப்படி இருக்கும்போது, அந்த இதுலயே கொஞ்சம் பேத்துக்கு மட்டும் தான் சாரு நிவேதிதா தெரியுது. அதேபோல சாரு நிவேதாவோட வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு, சாரு நிவேதா சார்ந்த புத்தகங்கள படிக்கிறவங்களுக்கு அராத்த பத்தி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் அராத்தோட பொண்டாட்டி அப்படின்ற நாவல தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். அராத்து நெறைய நாவல் எழுதியிருக்காங்க. குட்டிமா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி புருஷன். அதற்கு முன்னாடி எழுதினது தான் இந்த பொண்டாட்டி. சரி, இந்த பொண்டாட்டி நாவல் எதை சார்ந்தது அப்படின்னா, பேர்ல இருக்கிற மாரி தாங்க. ஒரு நார்மலான ஒரு பொண்டாட்டி. அப்போ ஒரு பொண்டாட்டிய தான் காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த புத்தகத்துல பலவிதமான பொண்டாட்டிகள காமிக்கிறாங்க. ஏன்னா, பெண் அப்படின்றவ பல இடத்துல பலவிதமான கதாபாத்திரங்கள அவள் இந்த வாழ்க்கையில அவ வாழ்வா. தாயா இருப்பா, தாரமா இருப்பா, மகளா இருப்பா, மருமகளா இருப்பா. அதேபோல இந்த பொண்டாட்டி அப்படின்ற அதாவது அந்த தாரமா இருக்கிற இந்த பொண்டாட்டி, ஒரு நார்மலான குடும்பத்தில இருந்திருப்பா. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்திருப்பாங்க. அதேயாட்ட ஒரு ஒரு பெரிய பணக்காரங்க வீட்ல கூட இருக்கலாம். அப்போ அந்த பெண்ணோட பங்களிப்பு எப்படி இருக்கு? அவ பொண்டாட்டியா, அந்த ஒவ்வொரு குடும்பத்தில ஒவ்வொரு சூழ்நிலையில அவ எப்படி இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட புத்தகம் தான் இந்த பொண்டாட்டி. இதுல நெறைய பேத்துக்கு இந்த பொண்டாட்டி அப்படின்ற பேர் கேட்கும்போதே சில பேத்துக்கு அது ஒரு ரொமான்ஸாட்டா இருக்கும். ஆனா சில பேத்துக்கு ஏன் இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க அப்டின்ட்டு இருக்கும். அது ஒவ்வொருத்தங்கள சார்ந்த விஷயம். இப்போ நான் இந்த கதைக்குள்ள போறேன். இந்த கதை எதை சார்ந்து நகருது அப்டின்னா, முதல் ஆரம்பமும், முடிவும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆரம்பமும், முடிவும் எங்க இருக்கும் அப்டின்னா, அதுல ஆசிரியரே வந்துருவாரு. ஆசிரியர் அவர் எழுதப் போற நாவல பத்தி அ காளிட்ட அதாவது பத்ரகாளியிடம் கேட்பதற்காக அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி வடிவமைப்பு. அதே கதாபாத்திரம், அதே காட்சிய தான் கடைசியில வச்சிருப்பாங்க. இடைப்பட்டத்துல இருக்கிறது தான் முக்கியமான கதை. இந்த இடைப்பட்ட முக்கியமான கதையில என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, ஆசிரியர் பிச்சு பிச்சு போட்டிருப்பாரு. பிச்சு பிச்சு போட்டிருப்பாரு அப்டின்னா, காலத்த மாத்தி மாத்தி விட்டுருப்பாங்க. நீங்க இப்போ நிகழ்காலத்துல இருந்த மாரி இருக்கும் கதை. ஆனா திடீர்னு அந்த நிகழ்கால கதை எதிர்காலத்திற்கும் போகும். இல்ல எதிர்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கு கூட போகும். ஆனா உங்களுக்கு கதையில எந்த குழப்பத்தையும் ஆசிரியர் கொண்டு வர மாட்டாரு. இல்ல இந்த கதை புரியாத பாடி இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா புரியாத மாரி இருக்காது. அப்படி ஒரு அழகான, அற்புதமான காலத்த மாத்தி மாத்தி நமக்கு திடீர்னு அந்த காலங்கள் மாறுறது கூட நமக்கு அதாவது அந்த கதைய முடிக்கிற வரைக்கும், இந்த என்ன நடக்குது அப்படின்ற மாரி இருக்காது. அதாவது திடீர்னு ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒருத்தர பத்தி சொல்லிட்டு இருப்பாரு ஆசிரியர். அந்த பகுதி முடிஞ்சோனே அடுத்த பகுதியில இன்னொரு இடத்துல இன்னொரு ஆள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கதையில நமக்கு குழப்பங்கள் இருக்காது. ஆனா கதை முடியும்போது எவ்வளோ அற்புதமாக அந்த கதைய ஆசிரியர் கோர்த்திருக்காரு அப்படின்றது நமக்கு புரியும். 2வது விஷயம், இதுல பெண்களுக்கான ஒரு முன்னுரிமையான ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க அப்படின்னா, முக்கியமா எல்லா பெண்களுக்கும் அப்படியான்னு கேட்டா, இருக்காங்க. ஆனா ரொம்ப அடித்தளமான முக்கியம் யார் அப்படின்னா, பொண்டாட்டி அப்படின்ற கதாபாத்திரங்களுக்கு தான் இங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. பொண்டாட்டி அப்படின்றவங்க நார்மலா வீட்ல வேலை செஞ்சு, கணவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு, இல்ல இப்போ இருக்கிற பொண்டாட்டிகள் நெறைய பேர் வேலைக்கும் போயிட்டு, வீட்லயும் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற இந்த பொண்டாட்டிகள் ஏன் இப்படிதான் இருக்கணுமா? நீங்க கட்டமைப்பிச்ச இந்த இதுக்குள்ள ஏன் அவங்கள சுருக்குறீங்க? அவங்களுக்கும் அதாவது ஒரு வரம்புக்குள்ள அவங்கள ஏன் அடக்குறீங்க? அவங்களாலயும் வரம்பு தாண்ட முடியும். அவங்களும் வரம்பு மீற முடியும். அப்படின்றத இந்த நாவல்ல ஆசிரியர் சொல்லாமல் சொல்கிறார். அதுதான் உண்மை. உண்மையாக இந்த கதையில ஆக்க நினைக்கிறார் ஆசிரியர். அதாவது பொண்டாட்டி என்கிற பிம்பத்தை அழித்து, அந்த பொண்டாட்டிகளும் வரம்பு மீறக்கூடும். வரம்பு மீறினால் அந்த சமூகத்திற்கு ஒண்ணும் தவறில்ல அப்படின்றத தான் சொல்லாமல் சொல்கிறார் ஆசிரியர். இது மோஸ்ட்லி இந்த புக் இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க, இல்ல அதாவது இத உண்மையா ஒரு ஒரு இந்த கண்டிப்பா பெண்கள் படித்தார்கள் அப்படின்னா, அந்த பெண்கள் இந்த புக்குக்கு ஒரு சப்போர்ட் குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட நிதர்சனமான எப்பவுமே அவங்க மனசுல எழுகிற நெறைய கேள்விகளுக்கு, அவங்க நெறைய பேச வேணும்னு நெனைச்ச விஷயங்களுக்கு, இந்த கதையில தீப்தி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்து மூலமா ஆசிரியர் நெறைய அழகா சொல்றாங்க. நெறைய விஷயங்கள மனதுல பதியிற அளவுக்கு எழுதியிருக்காங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அராத்து புத்தகங்கள். அராத்தோட எழுத்த பத்தி கேள்விப்பட்டவங்க எல்லாருமே இந்த புத்தகத்த படிக்காமலே அவங்க டைரக்ட்டா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அவர் வந்து காமம் சார்ந்த விஷயங்கள வந்து நெறைய எழுதுறாரு. அது வந்து நல்லா இல்ல. அதனால அந்த புத்தகங்கள படிக்கக்கூடாது. என்ட்ட கூட எனக்கு இங்க நல்லா இலக்கியம் சார்ந்த ஒரு ஒரு நண்பர் ஒருத்தங்க. அவங்களே நான் வந்து இந்த புக்க படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, அவங்க கேட்ட முதல் கேள்வி, "நீ எப்படி இந்த புக்க படிச்ச? இந்த புக்க எப்படி உனக்கு வந்து வாங்க முடிஞ்சுச்சு?" ஏன்னா, அவங்க வந்து அத ஒரு ரொம்ப ஒரு தவறான, ஒரு தடை செய்யப்பட்ட புக்காட்டவே அவங்கலாம் நெனச்சுட்டு பேசுறாங்க. ஆனா உண்ம கிடையாது. காமம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்திற்கு ரொம்பவும் அதிகமாகவும் போகாம, ரொம்பவும் இதா இருந்த மாரி இல்ல. அதாவது அந்த கதையில இருக்கிற அதாவது எப்படி சொல்ல நம்ம ஒரு ஆழ்கடல்ல இறங்கி முத்தெடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமோ, நம்ம மேல இருக்கிற இந்த கடல பார்த்துட்டு கடல் தான் இந்த புத்தகத்தில காமம் சார்ந்த விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அத பார்த்துட்டு அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த முத்த வந்து நம்ம மறந்துர்றோம். அப்படிதான் இந்த புத்தகத்த எடுத்த உடனே ஒரு 4 பக்கமோ, ஒரு 5 பக்கமோ படிச்சுட்டு, ஒரே இப்படிதான் எழுதியிருக்காங்க. இந்த புக்க எப்படி படிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த புக்க தூக்கி போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தவறு செய்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த புக்க நீங்க முழுசா முடிக்கல. இந்த புக்ல அவர் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியல. அப்ப புரியாதப்போ நீங்க வந்து அந்த புக்க வந்து நீங்க எப்படி தவறு அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால இந்த பொண்டாட்டி படிக்க உங்க யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குது. இல்ல நீங்க பொண்டாட்டி வாங்கி வச்சுட்டு ஒரு 4 பேஜ் 10 பக்கத்துக்கு நீங்க வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. கண்டிப்பா இந்த 10 பக்கத்துக்கு அப்புறம் இத தாண்ட முடியுமா? அப்படின்ற பயத்தால இந்த புக்க வச்சிருக்கீங்க, படிக்காம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க கண்டிப்பா இந்த புக்க படிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேள அந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வந்து அந்த காட்சிகள படிக்க இஷ்டம் இல்ல அப்படின்னா, ஒரு 2 பேஜ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேணா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா, அதுல வந்து கண்டிப்பா அவர் வந்து கதையில ரொம்ப சில விஷயங்கள வந்து அதுல வைத்திருக்க மாட்டார். ஆனா, அதுல இருக்கிற மெயினான அந்த முத்த வந்து நம்ம உட்டுட்டு, மேல இருக்கிற கடலையோ, அலைகளையோ பார்த்துட்டு அந்த புக்க வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய தவறு அப்படின்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதற்காக இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஷனா. இது உங்கள் சனா டாக். பாய். கண்டிப்பா இந்த புக்க படிச்சுட்டு கமெண்ட் போடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி. வணக்கம்.